வணக்கம். வாக்கு எண்ணிக்கை முடிந்து முதலாக நான் போடக்கூடிய பதிவு இது. இந்த தேர்தல் மாறுபட்ட தேர்தல். இந்த தேர்தலில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த விஜய் அவருடைய கட்சிக்காரர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக 108 தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதையும் தாண்டி இரண்டாவது இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. அதே போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி ஒரு குறிப்பிட்ட அளவு வெற்றி பெற்றிருக்கிறது. வெற்றி பெற்ற எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் முதல்ல வாழ்த்துக்கள். நம்ம எதிர்பாராத வெற்றி தாவேகாவினுடைய வெற்றி. அதே நேரத்தில் தாவேகா 108 இடங்கள் போதுமா அப்படின்னா கண்டிப்பா பத்தாது. இந்த 108 இடங்கள்ல ஒரு இடம் சபாநாயகருக்கு போக 107, 2 இடத்துல விஜய் ஜெயிச்சிருக்காரு, அது போக மீதி 106. இது போக விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான இடங்கள் இன்னும் ஒரு 12 இடங்கள், சரியா சொன்னா 12 இடங்கள். அது எப்படி அமைஞ்சாலும் ஒரு தொங்கு சட்டமன்றமாகத்தான் கடந்த வரக்கூடிய 5 ஆண்டுகளுக்கு அமையும். எந்தெந்த கட்சி கூட்டணிக்கு வருதுன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில சொல்றாங்க. விஜய் மற்றும் அந்த எந்த கட்சியை சேர்ந்தவங்க முடிவெடுக்கிறாங்களோ அதை குறித்து தான். ஆனா 7ஆம் தேதி விஜய் பதவியேற்க போறார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது எதிர்பார்க்காத வகையில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட்டிருக்கார். பல பேர் ஜெயிச்சிருக்காங்க. இன்னும் குறிப்பா சொல்ல போனா ஒரு ஓட்டுல தோல்வி அடைஞ்சிருக்காரு பெரிய கருப்பன். இப்படி பல வகையான காட்சிகள் நம்ம பார்க்க வேண்டிய காட்சிகளா இருக்கு. இதுவரைக்கும் இருந்த வகையில நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா முதல்ல விஜய் 5 ஆண்டுகள் வெற்றிகரமா இந்த சட்டமன்றத்தை கொண்டு போக வாழ்த்துக்கள். நீங்க சில பேர் கேட்கலாம், இவ்வளவு விஜய் என்னை திட்டினியப்பா அப்படின்னு நம்ம கேட்கலாம். இப்ப கூட என்னுடைய நிலைப்பாடு அதுதான். அதுல ஒண்ணு நமக்கு ஒரு மாற்று கருத்தே கிடையாது. விஜய்க்கும் நமக்கும் தனிப்பட்ட வகையில எப்பவுமே எந்த வகை பிரச்சனையும் கிடையாது. அவங்க வீட்டுல நான் பொண்ணு கொடுக்கல, பொண்ணு எடுக்கல. வேற அவருக்கும் நமக்கு வேற அவர் அண்ணனோ தம்பியோ கிடையாது, சித்தப்ப பையனோ பெரியப்ப பையனோ கிடையாது. வேற விஜய் எந்த வகையில் நமக்கு வேண்டாதவரெல்லாம் கிடையாது. ஆனா என்ன அப்படின்னா அரசியல் சூழல்ல விஜய் எப்படி வந்திருக்காரு அப்படிங்கிற இந்த உடன்பாடுன்ற தன்மை தான் இப்பவும் நமக்கு இருக்கு. அது ஒண்ணு எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு எந்தவித கட்டமைப்பும் இல்லாத ஒரு கட்சி, அரசியல் தலைவர்கள் பின்பற்றப்படாத ஒரு கட்சி, மக்கள் பிரச்சனையில எந்த பிரச்சனையிலும் தலையிடாத ஒரு கட்சி தலைவர், ஆரம்பிச்சு 2 ஆண்டுகள்ல எந்த மக்களையும் போய் பார்க்காத ஒரு தலைவர். என்ன சொல்ல போறா, ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, விஜயுடைய செருப்பு கூட தமிழ்நாட்டு மண்ணில் பட்டதில்லை அப்படின்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் பெரிய அளவுக்கு அரசியல் தெளிவு இல்லாத ஒரு தலைவர். அது மட்டும் இல்ல, ஒரு கட்டமைப்பு இல்லாத ஒரு கட்சி. கொள்கை தலைவர் தனி, அதே மாதிரி கொள்கை எதிரி வேற, அரசியல் எதிரி வேற அப்படின்னு வித்தியாசமான வார்த்தை ஜாலங்கள் சொல்லக்கூடிய ஒரு கட்சி. இப்படிப்பட்ட ஒரு கட்சி இன்னைக்கு எதிர்பாராத வகையில தமிழ்நாட்டை சேர்ந்த பல பேருடைய ஓட்டு போட்டு தான் வந்திருக்காங்க. அது ஒண்ணு எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஓட்டு போட்டவங்களுக்கு மக்களுக்கு தலைவணங்க வேண்டியது எல்லாருடைய பொறுப்பு. ஆனா அதே நேரத்தில் இப்படிப்பட்ட கட்சி ஒரு ஆட்சிக்கு வரப்போகுது அப்படிங்கிறப்ப மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள், இப்ப நீங்க நினைக்கலாம் உனக்கு என்னடா ஒத்த ஆளுக்கு என்ன பெரிய எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள், ஓட்டு போட்டவன் அனுபவிச்சுட்டு போறான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா எல்லாருக்குமான பிரச்சனை நமக்கு வரும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. எப்ப படிச்சவங்க ஒரு பெரிய தலைவரை தேடிக்கிட்டு இருந்தாங்க, தலைவர் வந்தாரு, ஓட்டு போட்டாங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லலாம். இல்லைங்க, இந்த இடத்துலதான் என்ன யோசிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, யார் படிச்சவன் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. படிச்சவன் அப்படின்னா அவன் அரசியல் படிச்சவனா, சமூகத்தை படிச்சவனா, மக்களை படிச்சவனா அப்படின்னா பெரும்பாலான பேரு வேலைக்கு படிச்சவன். பெரும்பாலான பேர் கவனிச்சு பார்த்தீங்கன்னா எந்த அரசியல் பத்திரிகையும் படிக்காம வெறுமனே இணையதளங்கள்ல வர்றதெல்லாம் உண்மை அப்படின்னு நம்பிக்கிட்டு வாக்களிச்சிருக்கக்கூடிய பல பேர், இன்னும் பல பேர் தன்னுடைய பிள்ளைங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக வாக்களிச்சிருக்கக்கூடிய பல பேர், இன்னொரு சில பேர் மிரட்டினாங்க, பசங்களை வச்சு மிரட்டினாங்க, ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில பேர், இன்னும் சொல்ல போனா தன்னுடைய மதத்துக்காரர் அப்படின்னு ஒரு சில பேர் ஓட்டு போட்டது உண்டு. அதுவும் உண்டு, அதுவும் நடந்திருக்கு. ஒரு சபையில சொல்லி கூட அதையெல்லாம் தாண்டி ஒரு பக்கம் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்படி நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு விஜய்க்கு ஓட்டு போட்டது இது ஒரு பக்கம் அப்படின்னு கேட்டா, ஒரு சில பேர் சொல்றாங்க இல்லங்க ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் வேணும். என்னங்க அண்ணா திமுகவுக்கு போட்டு திமுகவுக்கு போட்டு இதே எங்க பொழப்பாங்க, எதுக்கு அவங்களுக்கு போட்டுக்கிட்டு, அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு மாற்றத்தை நாங்க தேடணும் அப்படின்னு சொல்லலாம். மாற்றத்தை உண்மையிலேயே ஒரு அரசியல் புரிதலோட தேடி இருந்தா அவங்க ஒருவேளை கூடவோ குறைச்ச யாருக்கு போட்டிருக்கலாம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கலாம். ஏன் அப்படின்னா ஏறத்தாழ 15 ல இருந்து 20 வருஷமா
களத்துல நிற்கிறார் சீமான். அது நல்லதோ கெட்டதோ, அவருடைய கொள்கை தப்பா சரியா இல்லை, ஆனா மக்களுக்காக பேசி இருக்காரு, போராடி இருக்காரு. எல்லா கட்சிகளும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவருடைய கட்சி பிரச்சாரத்துல மக்களுக்காக போய் நின்று பல முரண்பாடுகளை சீமான் சந்திச்சிருக்காரு. சீமானுக்கு நமக்கு நிறைய முரண்பாடுகள் உண்டு. ஆனா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல சீமான் உள்பட எல்லாருக்கும் டெபாசிட் இழக்க வச்சது இந்த மக்கள். அப்ப என்ன அப்படின்னா, இந்த மக்கள்கிட்ட என்ன சிக்கல் அப்படின்னா, பெரிய அரசியல் புரிதல் இல்லை அப்படின்னு தான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. சரிங்க, அப்படி திமுகவும் அண்ணா திமுகவும் என்னதான் செஞ்சுட்டாங்க இந்த மக்களுக்கு, அதாவது என்ன எதிராக இருந்துட்டாங்க அப்படிங்கிற இந்த கேள்வி இருக்குல்ல, என்ன எதிராக இருந்துட்டாங்கிற இந்த கேள்வி தான் நமக்கு திரும்ப திரும்ப யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னா, நீங்க கடந்த திராவிட முன்னேற்ற கழகம் 1967 ஆட்சி ஏற்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தமிழ்நாடு மற்ற மாநிலங்களோட ஒப்பிட்டா எப்படி இருக்கும், இன்னைக்கு மற்ற மாநிலங்களோட ஒப்பிட்டா தமிழ்நாடு எப்படி இருக்கு அப்படிங்கிற இந்த வார்த்தை இருக்குல்ல, ஒரு சில பேர் கூட குறைச்சு பேசலாம். நம்ம அப்படி பேசணுங்கிற அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் பட்டினி சாவு கிடையாது, குடிசையில் இருக்கிறவங்க கிடையாது. தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. இன்னொன்னு, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு குடும்பத்துக்கு நீங்க வேலைக்கே போகலன்னா கூட அரசாங்கம் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு உறுதிப்படுத்திடுது. இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு கணக்கு ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் கவனிச்சு பாத்தீங்கன்னா, ரொம்ப அடித்தட்டுல படிக்காம இருந்த ஒரு குடும்பத்தில இருந்து இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஐடி துறையில பல பேர் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி காலகட்டத்தில் வந்த 7.5% தான் இன்னைக்கு கிராமப்புற மாணவர்கள் இன்னைக்கு சர்வ சாதாரணமா மருத்துவர்களா உருவாக்கி இருக்காங்க. இன்னைக்கு மருத்துவம் மட்டும் இல்ல, மொத்த படிப்புக்கான கட்டமைப்பு இருக்குல்ல, அதை உருவாக்குனது திராவிட முன்னேற்ற கழகம். குறிப்பா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி, ஒரு தாலுகாவுக்கு ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அதே மாதிரி ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் ஒரு ஐடிஐ, இது அரசு சார்பில் உள்ளது. இதை தாண்டி இந்திய அளவில் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா படிப்புல கூட குறைச்சிருக்கலாம். இதை தாண்டி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கல்லூரிகள், பள்ளிகள் இதெல்லாம் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உலக அளவுல பல பேர் வந்து படிக்கக்கூடிய இடமா தமிழ்நாடு ஒரு பக்கம் இருந்திருக்கு. இன்னொரு கவனிச்சு பார்த்தீங்கன்னா, கியூபாவில் மட்டும்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 50 பேருக்கு ஒரு மருத்துவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே சூழல் தொடர்ந்துருச்சு அப்படின்னா தமிழ்நாட்டிலையும் அந்த இடம் வரும். தமிழ்நாட்டிலிருந்து 50 பேருக்கு ஒரு மருத்துவர், 25 பேருக்கு ஒரு செவிலியர் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு இன்னைக்கு திட்டமிட்டு நகர்த்தி இருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் ஒரு ஊர்ல ஒரு மருத்துவர் இருந்தாருன்னா அதே காலகட்டத்தில் இன்னைக்கு ஏறத்தாழ 50 பேர் அந்த ஊர்ல மருத்துவராக இருக்காங்க. அப்படிங்கிறப்ப நீங்க ஏதோ ஒரு வகையில மருத்துவம் மட்டும் இல்லை, இன்னைக்கு ஐடி துறையில கவனிச்சு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் முன்னேறி இருக்கு. இப்படி நீங்க கட்டமைப்பு சார்பில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா 4 வழிச்சாலையிலிருந்து மேம்பாலங்கள்ல இருந்து எல்லா வகையிலையும் தமிழ்நாடு முன்னேறி இருக்கு. இதுல திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 கட்சியினுடைய பங்கு அப்படிங்கிறது மகத்தானது. இந்த 2 கட்சியை நீங்க கூடுதலா சொல்லும்போது என்ன சொல்லலாம் அப்படின்னா ஊழல் அப்படின்னு சொல்லலாம். ஊழல் நமக்கு உடன்பாடு அப்படின்னா இல்லை. ஆனா அதே நேரத்துல ஊழல் இல்லாம ஆட்சி தர்றது அப்படிங்கிறது எந்த கட்சிக்கும் மிகப்பெரிய சவால். இந்த ஒன்றை தவிர இந்த 2 கட்சிகளையும் நீங்க பெருசா வேற எதுவும் சொல்லிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பா சொல்லிட முடியாது. இன்னொன்னு, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம விஜய் ஆட்சி ஏற்றிருக்காரு, ஆட்சி பொறுப்பை ஏற்க போறார், கண்டிப்பா ஏற்றுவாரு. எந்த கட்சி கூட்டணி வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். விஜய் என்ன சொன்ன விஷயங்கள் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வாக்குறுதிகள் கொடுத்திருக்காரு. என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்திருக்காரு அப்படின்னா நிறைய சொல்லலாம். அதுல குறிப்பா என்னன்னா, வருடத்திற்கு 6 சிலிண்டர்கள் நான் தரப்போனேன் அப்படின்னு சொல்றேன். 6 சிலிண்டர்கள் அவரால் 6 இல்ல 1 சிலிண்டர் அவரால் தர முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதுக்குள்ள இருக்கு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக அரசியல்ல சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு பக்கம். இன்னொன்று, ஒரு மாதத்துக்கு ஒரு குடும்ப தலைவிக்கு உரிமை தொகையாக நான் 2,500 ரூபாய் தருவேன் அப்படின்னு சொல்றாரு. இது 1000 ரூபாய்க்கே ஏற்கனவே இருந்த அரசு தாளம் போட்டிருக்கு. ஆனா 2,500 ரூபாய் எப்படி சாத்தியம் அப்படிங்கிற இந்த கேள்வி ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ பெண்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை வட்டி இல்லாத கடன் சுய உதவி குழுக்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்றாரு. விவசாயிகளுக்கு முழுக்க முழுக்க கடன் ரத்து அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்றாரு. இன்னொன்னு, பெண்கள் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கும் எந்த பேருந்திலும் இலவசமாக போய் வரலாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பிரதானமாக அவர் சொல்லி இருக்கக்கூடிய அவர் தேர்தல் வாக்குறுதிகள். அதையும் தாண்டி அண்ணன் சீரு, மாமன் சீரு, மச்சா சீரு, சித்தப்பா சீரு, பெரியப்பா சீரு மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு.
இந்த சீர்கள் இதெல்லாம் சேர்த்து வெட்ட வெளியில, பொதுவெளியில முன்னாடி எல்லாம் தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது புத்தகமா கொடுப்பாங்க, மக்கள்கிட்ட போய் சேராது. ஆனா இன்னைக்கு தேர்தல் அறிக்கைங்கிறது விஜய் எந்த இணையத்தின் வழியா மக்களுக்கு சொல்லியிருக்காரோ, அதாவது பிறந்த ஓரளவு தமிழ் தெரிஞ்ச குழந்தை உள்பட இந்த இவருடைய வாக்குறுதிகளை கண்டிப்பா உள்வாங்கியிருக்காங்க. உள்வாங்கிட்டு எனக்கு தெரிஞ்ச பல பேர் சொன்னது விஜய் 2500 ரூபாய் கொடுக்க போறாரு, ஒரு சில பேர் கடன் தள்ளுபடி பண்ண போறாரு அப்படிங்கிற வகையிலையும் ஓட்டு போட்டிருக்காங்க. இதுவும் உண்டு. அப்ப விஜய் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, இதை எல்லாம் செஞ்சிடணும். ஒரே கையெழுத்துல எல்லா பெண்களும் இலவசமா எந்த ஊருக்கு வேணாலும் போகலாம்னு போட்டுடலாம். ஒரு கையெழுத்து மட்டும்தான் அவர் சொன்னது. ஒரே கையெழுத்துல 1000ங்கிறத 2500 தூக்கி கொடுத்துடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி கல்வி கடன் இது எல்லாமே விஜய் கொடுத்துருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா, அவர் ஏற்கனவே சினிமாவில் பல விஷயங்களை கொடுத்தவர். சினிமாவில் வரல எல்லாம் முடியும் அப்படிங்கிற கணக்குல சினிமாவில் முடிஞ்ச ஒரு மனுஷனால நிஜத்துல முதலமைச்சரா வந்து முடியாதா அப்படிங்கிற வகையில பல பேர் அவருக்கு வாக்களிச்சிருக்காங்க. இந்த வாக்களிச்ச மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்த விஜய் மிக சரியா இருக்கணும். இல்ல ஒரு இல்லைன்னா ஏற்கனவே நமக்கு முன்னோடிகள் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. யார் அப்படின்னா, இன்றைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். நரேந்திர மோடி ஏற்கனவே என்ன சொன்னார் அப்படின்னா, ஒவ்வொரு தலைக்கும் நான் 15 லட்சம் ரூபா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் ஏறத்தாழ நான் 15 லட்சம் ரூபா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி 13 ஆண்டுகள் ஆச்சு. இந்த 13 ஆண்டுகள்ல 15 லட்சம் இல்ல, 1.5 லட்சம் இல்ல, 15,000 இல்ல, வெறும் 15 ரூபா கூட கொடுக்கல அப்படிங்கிறதா எதார்த்தம். அப்ப என்ன அப்படின்னா, விஜயுடைய வாக்குறுதிகள் என்ன ஆகும்? ஏற்கனவே 10.5 லட்சம் கோடி கடன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, விஜய் கொடுத்த வாக்குறுதிகளுக்கு ஏறத்தாழ 100 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கினா கூட பத்தாதோ அப்படிங்கிற இதெல்லாம் இருக்கு. இதையும் தாண்டி தொங்கு சட்டமன்றம் ஒண்ணு வரப்போகுது. இந்த தொங்கு சட்டமன்றம் அப்படிங்கிறது குறிப்பா அந்த கட்சிக்காரங்க முழுமையா சுயமா இயங்குறதுக்கான ஏற்பாடு ஒரு பக்கம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. இன்னொன்னு, இது வரைக்கும் சாதாரணமா ஒரு பஞ்சாயத்து தேர்தலை கூட சந்திக்காதவங்க தான், அதாவது 1-2 பேர் தவிர, செங்கோட்டையன் உள்பட 1-2 பேர் தவிர பஞ்சாயத்து தேர்தலை கூட சந்திக்காதவங்க தான் இந்த முறை வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற இன்னொரு செய்தியும் இன்னொரு தகவலும் இருக்கு. இப்ப இதையும் தாண்டி விஜய் என்ன செஞ்சிருவாரு? ஊழலற்ற நிர்வாகத்தை விஜய் கொடுப்பார் அப்படின்னு சொல்றாங்க. ஊழலற்ற நிர்வாகத்தை உண்மையிலேயே விஜயால் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. கொடுக்காரான்னு பார்ப்போம். பார்த்தா மகிழ்ச்சி. விஜயால மட்டும் இல்ல, என்னுடைய கருத்து என்னன்னா, எந்த கட்சி வந்தாலும் ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை கொடுக்க முடியாது. ஒருவேளை குறைவான ஊழல் அப்படின்னு சொல்லலாம், அல்லது நிறைவான ஊழல் அப்படி சொல்லலாம். இது மட்டும்தான். ஆனா விஜய் ஏன் ஊழலற்ற நிர்வாகத்தை கொடுக்க முடியாது அப்படின்னா, பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவர் யார் அப்படின்னா ஆதவர்ஜுனா. ஆதவர்ஜுனா மண்மட்டி எடுத்து சம்பாரிச்சு உழைச்சவர் கிடையாது. கொல்லைப்புறம் வழியா வந்தவர் ஆதவர்ஜுனா. ஆதவர்ஜுனாவுடைய மாமனாருமே லாட்டரி சீட்டு வித்து சம்பாதிச்சவர். அப்ப நீங்க சம்பாத்தியத்திலேயே அறத்தின் வழியாக சம்பாதிக்காத ஒருத்தர் எப்படி வந்து நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதுவரைக்கும் இதே விஜய் நம்ம பலமுறை பேசிட்டோம். வெறும் 100 ரூபாய் டிக்கெட்டை 2000 ரூபாய் கொடுத்து கொல்லைப்புறம் வழியா பார்க்க வச்ச இதே விஜய் தான் நான் ஊழலற்ற ஆட்சியை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுக்கு சகாயத்தை கூட்டுவாங்கன்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. சகாயம் என்னவாக போறாரு அப்படின்னு நமக்கு தெரியல. சகாயம் தனியா கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே பொதுவில் எல்லாரையும் சகாயம் போய் பார்க்கல. சகாயம் போய் பார்த்தது யார் அப்படின்னா, பாதிரியார்களை போய் பார்த்தார். அப்ப சகாயம் எந்த கணக்குல இங்க வர்றாரு அப்படிங்கிற இன்னொரு கேள்வியும் இதுக்குள்ள இருக்கு. இப்ப இதையெல்லாம் தாண்டி விஜய் எந்த அளவுக்கு சமாளிப்பாரு, எந்த அளவுக்கு மக்களை ஏன் நமக்கு இந்த பயம் இருக்கு அப்படின்னா, ஏறத்தாழ ஒரு நேரம் காங்கிரஸ் காலத்துல படிப்பு அடிப்படை அப்படின்னு காமராஜர் பண்ணார். காமராஜர் காலத்துல ஒரு சில அணைக்கட்டுகள் கட்டினாங்க. அன்னைக்கு இருந்த வெள்ளக்காரன் காலத்துல இருந்து அரசாங்கம் வந்த பிறகு இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு கட்டமைப்பை திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 கட்சியும் சேர்த்து பண்ணி வச்சிருக்காங்க. இந்த கட்டமைப்பு வரக்கூடிய இந்த 5 ஆண்டுகள்ல என்ன ஆகும் அப்படிங்கிற இந்த பயம் நமக்குள்ள இருக்கு. இதையும் தாண்டி RSS பாஜக ஒரு பக்கம் விஜயை வழிநடத்தும் அப்படின்னு துடிக்கும். என்ன காரணம் அப்படின்னா, அதே நிர்மல்குமார், RSSல பயிற்சி பெற்ற நிர்மல்குமார் தான் அங்க உள்ள உட்கார்ந்துருக்காரு. அதே RSSல பயிற்சி பெற்ற புஷி ஆனந்த் தான் அதுக்குள்ள உட்கார்ந்துருக்காரு. அதே RSS உடைய ஆளாக இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா தான் அங்க உட்கார்ந்துருக்காரு. அப்ப விஜயும் RSS அமைப்புக்கும் தொடர்பு இல்லையா அப்படின்னு நீங்க சொல்லிட முடியாது.
RSS உடைய கோட்பாடு என்ன அப்படின்னா, படிக்காதவர்களை உருவாக்குறது தான், படிக்காதவர்களை உருவாக்கி படிக்காதவர்களை ஓட்டு போட வைப்பது தான் உங்களுடைய நோக்கம். அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல எப்படி தனியா மக்களுக்கான ஒரு ஆட்சியை கொடுக்க போறார் இவர் அப்படிங்கிற இந்த கேள்வி பல வகையான கேள்வி நமக்குள்ள இருக்கு. எடுத்த உடனே முதல்வன் திரைப்படத்துல மாதிரி சொன்னா செஞ்சிருக்கிற அளவுக்குலாம் இங்க கிடையாது. இவர் என்ன விஜய் பண்ணாலும் ஏற்கனவே அதிமுக திமுக இடத்துல இருந்த அதே அரசு ஊழியர்கள், அதே அரசு அதிகாரிகள், அதே அரசு உயர் அதிகாரிகள் தான் இருக்க போறாங்க. இவங்க எல்லாம் களங்கண்ட வேங்கை. இந்த களங்கண்ட வேங்கைகள் என்ன செய்ய போகுது அப்படிங்கிற இன்னொரு கணக்கும் இருக்குதுக்குள்ள. சரி, இதுக்குள்ள திமுகவும் அதிமுகவும் கணிக்க தவறிய இடங்கள் என்ன அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. கணிக்க தவறிய இடங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியில இருந்த முக்கியமான தலைவர்கள் எல்லாரையுமே வெளியேற்றிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. எல்லா தலைவர்களையும் வெளியேற்றி தான் தான் அந்த கட்சியுடைய தலைமை அப்படிங்கிறது. எப்பவுமே பெரிய அளவுக்கு திறமை இல்லாதவங்க, தான் மேல நம்பிக்கை இல்லாதவங்க, ரொம்ப அறிவாளிகளையோ ரொம்ப திறமை உள்ளவங்களையோ பக்கத்துல வச்சுக்காம எல்லாரையும் வெளியேற்றிடுவாங்க. இந்த வேலையை எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அழகா செஞ்சு தன்னுடைய கட்சியை தானே ஒதுக்குறதுக்கான எல்லா வேலையும் பார்த்தாரு. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துல செஞ்ச வேலைகள் என்ன அப்படின்னு இன்னொரு பக்கம் எடை போட வேண்டியிருக்கு. என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, மக்களை அரசியல் படுத்துறதுக்கு தவறி இருக்காங்க. எந்த வகையில் அரசியல் படுத்துறதுக்கு தவறி இருக்காங்க அப்படின்னா, அடிப்படையில இருந்து அரசியல் படுத்துறதுக்கு தவறி இருக்காங்க. அது என்னங்க பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 20 ஆண்டுகளுக்கு ஏறத்தாழ 2000வது ஆண்டுகளுக்கு முன்னாடி பள்ளி கல்லூரிகள்ல கவனிச்சு பாத்தீங்கன்னா PET அப்படி, அதாவது விளையாட்டுக்குன்னு ஒரு தனி பீரியட் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி விவசாயத்துக்கு ஒரு தனி பீரியட் வச்சிருப்பாங்க. கைத்தொழிலுக்கு தனி ஒரு பீரியட் வச்சிருப்பாங்க. நீதி போதனைக்கு தனி அப்படின்னு ஒரு பீரியட் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஏதோ போற போக்குல அரசு திட்டமிட்டு சும்மா வச்சது கிடையாது. எல்லாமே திட்டமிட்டு வச்சதுதான். கைத்தொழில் அந்த பீரியட் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில மாணவர்களுக்கு பயன்படும். நீதி போதனை மாணவர்களை பக்குவப்படுத்துறதுக்கான ஒரு பீரியடா இருக்கும். விளையாட்டு அப்படிங்கிறது மாணவர்களை வேற ஒரு வகையில பக்குவப்படுத்துறதுக்கான பீரியடா இருக்கும். இது எல்லாத்தையுமே அரசு பள்ளிகள்ல இருந்தா கூட இல்லாம ஆக்குனதுக்கு ஒரு பின்புலம் இருக்கு. காரணம் என்னன்னா, தனியார் பள்ளிகள் அப்படி இருக்கு, நம்மளும் இருந்துருவோம் அப்படிங்கிற ஒரு கணக்கு. இன்னொன்னு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, மாணவர்களுக்கு அரசியலற்றவர்களா ஏறத்தாழ 30 ஆண்டுகளா இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 அரசாங்கங்கள் உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறது உண்மை. என்னங்க அரசியலற்றவர்களா அப்படின்னா, முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஆலங்குடி தொகுதியில் இருக்கக்கூடிய அமைச்சரா இருந்து இன்னைக்கு வெற்றி பெற்று இருக்கக்கூடிய மெய்யநாதன், அவர் என்னவா இருந்தார் அப்படின்னா, அவர் பள்ளிக்கூடத்துல மாணவ தலைவரா இருந்து, கல்லூரியில மாணவ செயலாளரா இருந்து, அதுக்கு பிறகு ஊராட்சி மன்ற தலைவரா இருந்து, அதுக்கு பிறகு சேர்மனா இருந்து, அதுக்கு பிறகு MLA-வா இருந்து, அதுக்கு பிறகு அவர் அமைச்சரா இருக்காரு. அப்போ ஒருத்தருடைய அந்த பணி அப்படிங்கிறது எப்படின்னா, ஏறத்தாழ இளம் வயதுல இருந்து அரசியலுக்கு பழக்கப்பட்டு பக்குவப்படுத்தப்பட்டு மக்கள் சந்திப்புனா என்ன இதெல்லாம் பண்ணி ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னா, அது படிப்பு காலத்துல அரசு போட்ட விதை. இப்ப இந்த மாதிரியான வாய்ப்பு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இருக்கு அப்படின்னா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதனாலதான் இளைஞர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ரொம்ப சர்வ சாதாரணமா அரசியலற்றவர்களா, அரசியல் தெரிஞ்சவங்களை கிண்டல் பண்ணக்கூடிய இடத்துக்கு இன்னைக்கு வந்து சேர்ந்திருக்காங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க ஜாம்பிஸ் கூட்டம்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி பக்குவப்பட்ட அரசு. இன்னைக்கு நம்ம இந்த உயர்வு இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு நம்ம படிச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஒரு ஏறத்தாழ 3 தலைமுறைக்கு முன்னாடி நம்ம தாத்தாவுக்கு கையெழுத்து கூட போட தெரியாது. இன்னைக்கு நம்ம படிச்சிருக்கோமே, என்ன காரணம்? ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி 1980கள் 90ல சாதாரணமா ஒழுகுன குடிசையில் இருந்த நம்ம இன்னைக்கு ஒரு பெரிய வீட்டுல இருக்கமே, இதுக்கு என்ன காரணம்? நம்மளுடைய உழைப்பு மட்டும் காரணம் இல்லையே. இதுக்கு அரசாங்கத்துடைய திட்டங்களும் காரணம், அரசாங்கத்துடைய கொள்கைகளும் காரணம் அப்படின்னு எந்தவித புரிதலும் இல்லாம இன்னைக்கு இன்னொரு பக்கம் நான் மாற்று தலைவன் ஒருத்தனை தேடிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றதும், மாற்று தலைவன் விஜய் தான் அப்படின்னு சொல்லி சொல்றதும், ஏதோ விஜய் மாற்று தலைவன் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இல்ல. ஒரு அரசியலற்ற மாற்று தலைவனை, ஒரு அரசியல் பயிற்சியற்ற ஒரு மாற்று தலைவனை தமிழ்நாடு மக்கள் தேடி இருக்கிறார்கள். தமிழ்நாடு தப்பி பிழைக்கட்டும். தமிழ்நாடு இந்த இடத்திலிருந்து ஒரு அடி இறங்காமல் வளர்த்தால் விஜயை வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம்.